இவ்வளோ சீமந்து பேக் பிடிக்குதா பிளாட்டுக்கு அந்த பிளாட் போடுற நாள் சோ காலம் 7 மணிக்கே வேலை அண்ணாக்கள் எல்லாம் வந்துட்டினோம். ஒரு கட்டிடத்துக்கு பிளாட் போடுறது முக்கியமான விஷயம் தானே. அதுதான் பெரியவங்க பூவெல்லாம் போட்டு கடவுளை வணங்கினாங்க. அண்ணன் கையில வச்சிருக்கிற சின்ன கல்லுக்கு கவர் பிளாக்னு பெயரு. பிளாட் போடைக்குள்ள இரும்பு கம்பிக்கும் அந்த சட்டிலிங் பழையக்கும் இடையில கரெக்டா இடைவெளியை மெயின்டைன் பண்றதுக்கு தான் இந்த காங்கிரீட் கவர் பிளாக் யூஸ் பண்றாங்க. பிளாட்டுக்கு மேல வைக்கிற தண்ணி டேங்க் பெப்புகளை இந்த பிளாட்டுக்குள்ளால விடுறதுக்கு வாழை குத்தி தேவைக்காக தான் இந்த வளவுக்கு வந்த நான். பிளாட் போட தொடங்க முன்னம் கற்பூரம் காட்டி தேங்காய் உடைக்கணும் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்ச நேரத்தால வேலை அண்ணாக்களுக்கு காலம சாப்பாட்டையும் போய் வாங்கிட்டு வந்தேன். அரையறை பேக்கத்தான் நாங்க மிக்சருக்கு போட போறோம். சோ எல்லாம் ஆயத்தமா இருந்துச்சு. இந்த கான்கிரீட் மிக்சிங் மிஷின் அண்ணாக்கள் தங்களுக்கு கை க்ளோஸ் வாங்கி தெரிவியலோன்னு கேட்டுச்சினம். அதைத்தான் வாங்கிட்டு வந்து அவங்கள்ட்ட கொடுத்தேன். கடைக்கு போயிட்டு வந்து வேலை அண்ணாக்களுக்காண்டி வாங்கினேன். இடியாப்பம், இட்லி, தோசை, வடை எல்லாம் இருந்துச்சு. ஒன்றுலையும் குறை வைக்காம எல்லாம் சேர்த்து அடிச்சாச்சு. மேல வந்து பார்த்தா தேங்காய் எல்லாம் அடிச்சு மெல்ல மெல்லமா பிளாட் போடுற வேலையெல்லாம் நடந்து கொண்டு இருந்துச்சப்பா. அண்ணரும் என்ற பழைய முதலாளியான் அண்ணருக்குலையும் நான் வேலை செஞ்சான். இவர் தான் மேல கான்கிரீட் எல்லாம் பரவி கொண்டு பொறுப்பானார். ஒரு 17 பேருக்கு டீ ஆத்திரண்டா எவ்வளவு கரைச்சல். அப்பம்மா பாவம் அப்பா. கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்து டீ ரோல் வாய்ப்பன் எல்லாம் சாப்பிட்டுச்சு நம் வேலை அண்ணாக்கள். அவங்க பிரேக் எடுக்கிற கேப்புக்கு நான் மேல வந்து பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் தான் போட கிடக்குது. அப்படியே கொஞ்ச நேரத்தால மதிய சாப்பாடு எடுப்பேன் டவுனுக்கு வந்துட்டேன். இந்த கடையில காலம வந்து ஆர்டர் பண்ணிட்டு போனான். கருவாட்டு கடைகளுக்கு பக்கத்துல சிக்னல் சந்தில டவுனுக்கு பாரடைஸ் ஒரு கடை. சாப்பாடு எடுத்துக்கொண்டு வீட்டை வந்தா வேலையெல்லாம் முடிஞ்சு எல்லாம் ஒதுக்கி கொண்டு நின்றுச்சு நம் வேலை அண்ணாக்கள். வீட்டை வார வழியிலேயே அண்ணாக்களுக்கு சம்பளம் கொடுக்க இலகுவாக 500, 1000, 5000 ஏடிஎம் பிரிச்சு காசு எடுத்துக்கொண்டு வந்துட்டேனப்பா. நாளைக்கு உங்களோட கண்ணுல பட்டா சந்தோஷம் தான்.